நமக்கு சல்லியில் செம்ம இடம் ஒன்று செட் ஆச்சுங்க. நாங்கள் அப்படியே சமைச்சு சாப்பிடணும் ரெடியாகி போயாச்சு. போனது என்னவோ சிக்கன் கறியும் ரொட்டியும் வந்து செய்யத்தான். கடற்கரைக்கிட்டு போயிட்டு என்னடா சிக்கன் கறியும் ரொட்டியும் மாதிரி வச்சு பாபிக்யூ போடுவோமேனு சொல்லி மீன் வாங்க போயாச்சு. அங்கே போய் பார்த்தா நமக்கு தெரிஞ்ச எந்த ஒரு மீனுமே இல்லை. அப்போதான் அந்த அண்ணன் கேட்டால் என்னத்துக்கு தம்பி மீன் வேணுமென்னு நாங்கள் சொன்னோம் பாபிக்யூ போட போகிறோம்னு சொல்லி. அதுக்கு வேற லெவல் மீன் ஒன்று தரேன்னு சொல்லி கல் மீன் எடுத்து தந்தாருங்க. கல் மீன் சொன்னால் அந்த பாறையிலோடையே இருக்குமே அந்த மீன் தான். அந்த வகை மீன்ல பாபிக்யூ போட்டா வேற லெவலா இருக்கும்னு சொன்னா நமக்கு நம்பிக்கையே இல்லைங்க. மார்க்கெட்டுக்கு போனா இந்த மீன் எல்லாம் வாங்கவே மாட்டோம். தம்பி எல்லாமே செஞ்சு தரோம், மசாலா மட்டும் போட்டு பாபிக்யூ போட்டீங்கன்னு சொன்னா இனி இதுதான் பாபிக்யூ மீன் சொல்லி வாங்குவீங்க. நம்ம போய் பார்த்தா நெட்டை காலங்க சோஸ் பேன் தான் இருந்துச்சு. அதுல போட்டு பார்த்தா பக்க வலிக்கிட்டு ஒரு மாதிரி நெட்டை தேடி எடுத்து இந்த மீனெல்லாம் பாபிக்யூ எடுத்து சாப்பிட்டு பார்த்தா ஏங்க பாபிக்யூ சாப்பிட வாங்கின மாதிரி தான் அந்த மீன் இருந்துச்சு.